ஹலோ ஒன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து இறந்துருக்காங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் வார்ட்லேயே வந்து அந்த பொண்ணு இறந்துருக்கு. அந்த பொண்ணு வந்து திருச்சி ஹாஸ்பிட்டலில் வந்து நர்சிங் வந்து படிச்சிட்ருக்கு. தேர்ட் இயர். இந்த இந்த வருஷம் வந்து தேர்ட் இயர் படிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேயே சம்திங் ஏதோ இஷ்யூங்கிறனால மூக்கில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இமிடியேட்டா ஆப்ரேஷன் பண்ணணும். அவங்க சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸு. அதனால அந்த பொண்ணு வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. அட்மிட் ஆயிருக்கும்போது உதயம் இறந்துருக்கு. அந்த பொண்ணு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதாலட்சுமி. வயசு வந்து 19 வயசு தான் ஆகுது. என்ன ஊர்ன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை. புதுக்கோட்டையை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணு. இங்கே வந்து நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகுது. பட் வந்து அந்த பொண்ணு வந்து இப்போ இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நான் அந்த என்ன ரீசன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்து அங்கே தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் மயக்க மருந்து வந்து ஓவர் டோஸ் அனஸ்தீஷியா வந்து ஓவர் டோஸ் குடுத்தனால தான் இந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூர் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு 300, 400 பேர் வந்து போராட்டமே பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல 2 டேஸ்க்கு முன்னாடி. போராட்டம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிஜிபி வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இந்த கேஸை விசாரித்து உங்களுக்கு வந்து தக்க தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னைக்கு தான் அந்த பொண்ணு வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க சொந்த ஊரில். அதுக்கும் வந்து இந்த செவிலியர்கள் வந்து ஒரு 500 பேர் எல்லாம் போய் நல்லடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் வந்து யார் மேலே மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த டீனு எல்லாத்தையும் தான் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்டுங்கிறனால தான் இவ்வளோ அலட்சியமாக வந்து டாக்டர்ஸ் வந்து செயல்பட்டாங்க. இதே வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்கன்னா, டீனே வந்து ஸ்ட்ரெயிட்டா அத வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. வந்து நல்ல கேர் எடுத்து பார்த்துருப்பாங்க. இந்த மாரி நர்ஸுங்கிறனால தான் அந்த குவாலிஃபிகேஷன வச்சு தான் டிபெண்ட் பண்ணி இந்த மாரி ஒரு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி இந்த மாரி இறந்துருச்சு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே என்ன போராட்டம் பண்ணாலும், இப்ப சீதாலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு வந்து இறந்துருச்சு. அதுதான் நிதர்சனம். பட் வந்து இது ஒரு மிஸ்டேக்னால தான் இறந்திருக்கு. அந்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்து அத சரி பண்ணா தான் நெக்ஸ்ட் இது மாரி ஒரு விஷயம் நடக்காது. இப்போ கம்மிங் டேஸில வந்து இது மாரி டெய்லியும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு வந்து அலட்சியம் தான் காரணம். அந்த அலட்சியம் வந்து இனிமேட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். இத வந்து அரசாங்கம் தட்டி கேட்கணும். யார் மேல மிஸ்டேக் இருக்கோ அவங்கள வந்து தக்க ரெஸ்பான்ஸ் எடுத்து இத வந்து சீக்கிரமா நிலுவையில போடாம சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஷார்ட் அவுட் வைக்கணும்.